மையப்படுவதாக. அதிகாலை ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் இன்றைக்கி நாம் உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். 16ஆம் அதிகாரத்தில் நான் கவனித்து பார்க்கும் பொழுது முதலாவது வசனம் வாசித்து பார்க்குறோம். எல்லோரும் வாசிக்கலாமா? ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்தார்? ஏத்திருந்து புறப்பட பண்ணினாரே. ஆகவே ஆண்டவர் உன்னை புறப்பட பண்ணின அந்த நாளை நினைத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வாய். ஈத்திலே பெருமூச்சு விட்டார்கள். கடினமான பாரமான வேலை. போகும்போது 70 பேர் போனாங்க. ஆனால் பல வருடங்களுக்குள்ளாக தேசத்தை பழகினார்கள், நிரப்பினார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். அதை கண்ட அந்த பார்வோன் அவர்களை ஒடுக்கவும் நெருக்கவும் விரும்பி அவர்களுக்கு பழு சுமையை சுமத்தினான். பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அந்த தேசத்தில் போய் அவங்க பட்ட கண்ணீருக்கு அளவே கிடையாது. ஆகவே அவ்விதமாக அந்த வேதத்தில் வாசிக்கிறபடி அவர்களை ஆண்டவர் அந்த பெருமூச்சை கேட்டு, அந்த வேதனை கேட்டு, அந்த கண்ணீரை கண்டு, அந்த பார சுமை பழு வேலை பழுனால அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். அந்த நாளை நினைத்து உன்னை ஏத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, அதை நினைத்து நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்வாயாக. ஆகவே 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. ஆகவே அந்த நாள், அதான் அந்த நாள் விடுதலையான நாள் தான் பாஸ் ஓவர், கடந்து போதல். அதாவது பண்டிகை ஆசரிச்சுட்டு அங்கே கடந்து போக வேண்டிய ஏத்திலிருந்து 430 வருஷம் இருந்து அந்த பட்ட கஷ்டத்தின் விடுதலையான அந்த நாள், விடுதலையின் நாள். நாம் எப்படி சுதந்திர நாள் 1947ஆம் ஆண்டு அந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் அந்நியருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற மாதிரி அவங்க ஈத்திலிருந்து ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை நினைவூர்ந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அது குறிப்பிட்ட ஸ்தானத்தில் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் அவருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம், ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம். ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன மோரியா மலையில் போய் பலி செலுத்து. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு இடம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நபரும் உண்டு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அப்போஸ்தலர் பற்றி வாசித்து பார்க்கும்போது ஒரு நாளையும் ஒரு நபரையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வச்சுக்கிறார். ஒரு நாள் அது நியாயத்தீர்ப்பு நாள், ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எப்படி நியாயத்தீர்ப்பு நாள், அந்த நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு எல்லாவற்றிலுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்தானம், ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வச்சுக்கிறார். இதே மாதிரி ஆண்டவர் இந்த பலி செலுத்த வேண்டுமானால் நீ கடந்த நாட்களில் கர்த்தர் உன்னைய கண்ணிலிருந்து, வேதனையிலிருந்து, உன் துக்கத்திலிருந்து, உன் வார சுமந்து உன் விடுதலை பண்ண அந்த நாளை நினைத்து குறிப்பிட்ட ஸ்தானத்தில் எனக்கு நீ பலி செலுத்துவாயாக, ஆராதனை செய்வாயாக, என் நாமம் விளங்கும்படியெல்லாம் சொல்லுங்கள். என் நாமம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றிலுமே அவருடைய நாமத்தை நான் மையப்படி, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் துதி. ஆமே. நம்ம வச்சிருக்க நோக்கம் அவர் நாமம் நம்ம மூலம் மையப்படணும். அல்லேலூயா. என்னை வச்சிருக்காருன்னா என்னை கொண்டு அவருடைய நாமம் மையப்படும். உங்களை வச்சிருக்காருன்னா உங்களை கொண்டு கடவுளுடைய நாமம் மையப்படணும். என்னை கொண்டு என் தேவனுடைய நாமம் மையப்படணும். இவ்விதமாய் மனுஷன் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகன் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னால் பிரகாசம். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் தான் வெளிச்சம். ஆகவே 3ஆம் வாசம், நீ ஏத்து தேசந்து புறப்பட்ட நாளை உயிரோடு இருக்கிறக்கும் நாளெல்லாம், நீ ஏத்திலிருந்து புறப்பட்ட நாளை உயிரோடு கூட இருக்க நாள் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் என்ன செய்ய கடவாள். தீவிரமாக ஏத்து தேசத்தில் புறப்பட்டபடினாலே இப்படி செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி ஆராதனை செய்யக்கூடாது, எங்கே ஆராதனை செய்யணும், எங்கே ஆராதனை செய்யக்கூடாது, எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, எப்படி உபவாசிக்கணும், எப்படி உபவாசிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சுக்கிறாரு. அதுக்காக தான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்கன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் ஒரு ஒழுங்கும் கிரமமாக வச்சுக்கிறபடினால ஆண்டவர் ஸ்தோத்திரம் 7 நாள்
அந்த அளவும் எல்லைகள்லாம் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் செய்யக்கூடாது. புளிப்புள்ள அப்பம் என்று சொன்னால் பாவம் காணப்படக்கூடாது. புளிப்பு அது எதுக்கு அடையாளம்? பாவத்துக்கு அடையாளம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், என் எல்லை எங்கும் பரிசுத்தம் காணப்படணும். ஏனென்றால் நான் பரிசுத்தரானபடினால நீங்கள் எப்படி இருங்க சொல்லுங்களேன். என் பார்வையிலையும் என் சிந்தனையிலையும் வார்த்தையிலையும் வாழ்க்கையிலையும் ஹோலினஸ் அன்டு காட். ஒவ்வொரு ஆசாரி நெற்றிலையும் பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அதில் யாரெல்லாம் பின்னால் பார்த்தீங்கன்னா, நீயும் வேலைக்காரனும், நீயும் குமாரனும் குமாரத்தையும், வேலைக்காரனும் வேலைக்காரியும், வீட்டில் இருக்கிற லேவியனும், ஒன்றத்துக்கிற பரதேசியும் எல்லாரும் அவங்க கர்த்தருடைய சந்ததியில் வரணும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம், எல்லையெல்லாம் பரிசுத்தம். முதலாவது நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்கள் எல்லை பரிசுத்தமாக இருக்கட்டும், உங்கள் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கட்டும். அந்த ஸ்தானத்தில் நான் உலாவுவேன்னு சொல்கிறார். ஆகவே இந்த புளிப்பு உன் வாழ்க்கையில் காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே அதற்காக சில ஒழுங்குமுறைகளை அவர் கைத்திருக்கிறார். 5வது தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசலில் எதிலும் என்ன செய்யக்கூடாது? பஸ்காவை. அப்போ பஸ்காவை எங்கே அடிக்கிறது அப்படின்னா, அடுத்த வருஷம் உன் தேவனாய கர்த்தர் தம் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் ஏற்று புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற போது அந்த பஸ்காவை அடித்து உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் அதை பொரித்து அதை பொசித்து விடிய காலத்தில் கூடாரத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி 8வது நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 6 நாளும், ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாத அப்பம். பரிசுத்தமான வாழ்க்கை 7ஆம் நாள் தேவனாய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாக இருக்கும். அந்த நாளில் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள் அந்த ஒழுங்குமுறை, பரிசுத்த நாள், ஓய்வு நாள், அதற்கு முக்கிய முன்னுரிமை கொடுத்தார். 6 நாளும் நீ புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். 7ஆம் நாளில் கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும், அது ஆராதனை நாள், அது பலி செலுத்த நாள். அந்த நாளில் வேறு எந்த வேலையும் என்ன செய்ய வேண்டாம்னு சொல்ல. அதை இன்றைக்கும் ஆண்டவர் சில நம்ம அந்த கர்த்தருடைய நாள், அது பரிசுத்தமான நாள், இதை நம்ம ஆசரிப்பதனால நமக்கு என்ன பலனுங்கிறதையும் ஒரு ஏசாயா இதே காரியத்தை சொல்கிறார். ஏசாயா 58 அதிகாரத்தில் பாருங்கள், நீ கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாளாக இருந்து அதை நினைச்சு அதை ஆசரித்தாய். ஆனால் அவர் கொடுத்த அந்த எல்லாவற்றுக்குமே ஒரு பலனையும் கர்த்தர் கொடுக்குறாரு. அப்படி ஆண்டோடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும்போது பாருங்கள், 13ஆம் வசனம் 58, ஏசாயா 58:13 பாருங்கள். என் பரிசுத்த நாளாகிய சொல்லுங்க பாருங்கள், உனக்கு நம்பர் 1 எனக்கு இஷ்டமான செய்யக்கூடாது. அல்லேலூயா. இது கர்த்தர் தந்த நாள், கர்த்தருடைய கர்த்த நாள், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆண்டவருக்கு 6 நாளில் நமக்கு இஷ்டமானது செய்யுங்க. அந்த 7ஆம் நாளுக்கு அது கர்த்தருக்குன்னு அது செப்பரேஷன், சாபத், அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் வேலைக்கும் எல்லாருக்கும் அது உரியது. அந்த நாளை பரிசுத்தமாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கு, உன் வழியின்படி நடாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத. இப்போ நான் அடுத்த பாருங்கள், இதுதான் ரொம்ப கஷ்டமானது, கை கொள்ள முடியாது. என்ன செய்யக்கூடாதான்? எப்படி என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கை கொண்டா நம்ம எங்கேயோ போயிடுவோம். உன் சொந்த பேச்சை கூட பேசாத, அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை நீ மகிமையாக எண்ணணும். ஆமென். இது நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து உட்கார்ந்து தனியாக போய் அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதன்படி நான் என் வாழ்க்கையை அமைச்சிருக்கேனா, இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றும் ஒரு வார்த்தையின்படி அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து நாம் தியானம் பண்ணுவோம். ஏன்னால் நமக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் வரும், ஒரு மர்வமாகும். திருவசனத்தை கேட்கிறவாக மாத்திரமல்ல, சொந்த பேச்சை பேசாமல் இருக்கமா, நமக்கு இஷ்டமானதை செய்கிறோமா, ஆண்டவருக்கு இஷ்டமானது செய்கிறோமா. தாவீது சொல்லுவோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தெய்வமே, சொல்ல கைகளை வைத்து மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பரிசுத்த நாளை எனக்கு இஷ்டமானது அல்ல, என் காலை நான் விலக்கி உன் வழியில் நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் அதை கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாளென்று நீ சொல்லி அதை மகிமையாக எண்ணுவேனால். ஆமென். The precious glorious day. இதுக்குன்னு கொடுக்க வேண்டிய கனம், அதுக்குன்னு ஆண்டவருக்குன்னு அந்த நேரத்தை கொடுத்து அந்த ஊழியத்துக்குன்னு நம்ம அர்ப்பணம் செய்வோமேனால் அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. 14 அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரில் பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி. ஆமேன்னு சொல்லுவோம். பூமியில் எங்கே இருப்ப? நீ உயர்ந்த இடத்துல இருப்ப. மலையில் மேல் இருக்கிற பட்டணம் உன்னை மலையில் கொண்டு வைப்பார், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உன்னை வாழாக்காமல் தலையாக்க, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன் குடும்பத்தில் நீ தான் உயர்ந்திருப்ப, உன் ஏரியாவிலே நீ தான். அவர் சொல்கிறார், இதற்கு நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை எரிக்கப்படுகிறார். உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தை உனக்கு தந்து உன்னை போஷிப்பார். இது யார் சொல்கிறாரு? சில சடங்களில் பார்த்தீங்கன்னா
ஏசாயா சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, தானே இது கர்த்தருடைய வாயை சொல்லிட்டு. ஆமென். அவர் சொன்னார்னா அவர் சொல்லாகும், கர்த்தர் நேர்க்கும். ஆண்டவரே சொல்கிறார். அப்படின்னா நமக்கு இஷ்டமானது இல்லை, அவருக்கு இஷ்டமானது. எங்கே என்ன செய்யணும், எங்கே பலி செலுத்தணும், எந்த இடத்துல போகணும், அப்போ அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் வசனத்தை நமக்கு எழுதி கொடு, இப்படி இப்படி செய்யணும்னு சொல்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்வது போல, ஒரு தாய் மகனுக்கு மகளுக்கு சொல்கிற மாதிரி. ஆகவே இந்த 16ஆம் அதிகாரத்தில் எதையெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி 7 வாரங்கள், 9ஆம் வசனம், 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுக்க தொடங்கும் காலம் முதல் 7 வாரங்களில் அதை எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, கர்த்தவனை ஆசீர்வதிற்கு தக்கதாக உன் கைக்கு நேரிட முழு மனப்பூர்வமான என்ன செய்யணுமா, உனக்கு ஆண்டவர் செய்த தகுதிக்கு தக்கபடி, கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபையின்படி, உனக்கு கொடுத்த வசதியின்படி, உனக்கு கொடுத்த பொருளாதார நிலைமையில் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணும்படி, அவருடைய சமூகத்தில் வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். 14 வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்கள் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அவருடைய சந்ததிக்கு முன்பாக என்ன செய்யணும், வந்து காணப்படுவார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்யணும், அடுத்த வசனம் 17ஆம் வசனத்தில், ஆனால் எல்லாம் சொல்லுங்க, 17ஆம் வசனம், ஆனாலும் அவரவர் என்ன செய்யணுமோ, அவங்க வெறுங்கையோடு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு, அவருடைய சன்னதிக்கு என்ன செய்யக்கூடாது. ஆமென். அதில் ஒரு நல்ல காரியம், இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சவுலை பற்றி சொல்லும்போது, அவன் தீர்க்கதரிசி சாமுவேலை பார்க்க போகிறதுக்கு, ஏன்னா கழுதை காணாமல் போச்சு. காணாமல் போன கழுதை தேடி 3 நாளாக அலைஞ்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போ வேலைக்காரனை சொல்கிறேன், எப்பா நம்ம 3 நாள் ஆச்சு, கழுதை காணோம். அப்பா கழுதை மேலே உள்ள கவலையை விட்டுட்டு நம்ம மேலே கவலைப்படுவாங்க, அதனால் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதே வேளையில் அவன் சொல்கிறான், ஐயா இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவனா போய் பார்த்துட்டு கேட்டுட்டு போவோம் அப்படின்னப்போ, அந்த தேவ மனுஷனை பார்க்குறதுக்கு கையில் வேணும்னு இல்லை, உண்மை இல்லையா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லி, என் கையில் கொஞ்சம் இருக்குது, அதை வாங்கிட்டு பார்க்க போகிறான். அப்போது அந்த சவுலுடைய நல்ல காரியத்தில் பார்க்கும்போது, அவன் ராஜா வர்றதுக்கு, அவன் கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கும், கர்த்தருடைய மனுஷனை ஒரு சாமியில் காண போகும்போது அவன் வெறுங்கையோடு போகாமல் கர்த்தரை ஆராதிச்சதுனால, அவன் வர்றதுக்கு முன்னாலே அந்த சாமியில் தீர்க்கதரிசிக்கு அவன் சவுல் வர்றான், அவனை ராஜாவாக்கு. இவன் கழுதையை தேடித்தான், கழுதை எங்கே கிடைக்குதுன்னு தான் தேடி போகிறான். ஆனால் அவன் கர்த்தரை கனம் பண்ணனால கழுதை தேடி போனவனுக்கு ராஜ பதவி கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். 100-150 வருஷத்துக்கு முன்னால் நாசரேத் பகுதியில் வைத்திலிங்கபுரம் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சுவிசேஷம் மிஷனரிகளால் சொல்லப்பட்ட போது, ஒரு அம்மா இந்து பின்னணியத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க ஆண்டவர் அவங்கள வாழ்க்கையை மாற்றி அவங்கள ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால, அந்த இருந்த வெள்ளைக்கார மிஷனரிகள் அவங்க பேர் சாராள்னு வச்சாங்க. அந்த சமுதாயத்தில் அவங்க தான் புதுசாக வர்றாங்க ஏற்றுக்கொண்டு. அப்படி வந்தப்போ அந்த அம்மா ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு நல்ல உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க பெற்றோர் அவங்களுக்கு திருமணத்துக்கு ஒழுங்கு பண்ணும்போது அவங்க சமுதாயத்தில் மாப்பிள்ளை கிடைக்கல, கிறிஸ்தவ மாப்பிள்ளை. அப்போது இந்த வெள்ளூர்லேருந்து அவங்க சொந்தக்காரங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி, அந்த மாப்பிள்ளை இந்த அம்மாவோட விசுவாசத்தை கண்டு அவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்படி இயேசு ஏற்றுக்கொண்டதால அவங்க நாசரேத் வட்டாரத்துலேருந்து வெள்ளூருக்கு வந்து, வெள்ளூரில் அவங்க ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த அவங்க சொந்த இடத்த ஒரு ஆலயத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். அப்படி அந்த ஊழியத்தில் அந்த சபை ஒன்று கட்டி அதில் ஆரம்பித்து, அதில் ஆவியான பல கிருபை செஞ்சு, அவங்க மூலமாக அவங்க தலைமுறைகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி அவங்க ஊழியத்துக்கு அங்கேருந்து கிளம்பி பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அப்படி போன சமயத்தில் அந்த ஊரில் பல ஆட்கள் சதுரி பல இடங்களுக்கு போயிட்டு, அதில் ஒரு குடும்பம் சென்னைக்கு போய் அங்கே ஏசிய சபையில் அவங்க நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்க, ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் பாஸ்டர் மூலமாக சொல்கிறாராம், நீ உன் பிஸ்னஸை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொல்கிறாராம். அவன் பெரிய பிஸ்னஸ்மேன், பல பெரிய அளவில் கொண்டு போது ஆண்டு இது வேலையை விட்டு ஊழியத்துக்கு வானோடனே பாஸ்டர் சொல்கிறார். உடனே அவன் அப்பாட்ட கன்சல்ட் பண்ண, அப்பா சொன்னால் வேண்டைக்கு ஊழியத்துக்கு போக வேண்டாம், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொருளாதாரத்தை ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் ஊழியத்துக்கு போக வேண்டான்னு சொன்னப்போ, இல்லை கர்த்தர் சொல்கிறாருன்னு உடனே
கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணி அவங்க வேலையெல்லாம் பணத்தை பிஸ்னஸை விட்டு வேலைக்கு வராங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஊழியத்துக்கு வந்து அவர் கைப்பிரதியை அப்படியே பல இடங்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் போகும்போது ஆந்திரா, அதாவது பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையில் ஒரு நித்யானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆசிரமம், இவர் ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு. அதுக்கு இடையில் அந்த ஒரு அம்மா, அந்த அம்மா யாருன்னா தெலுங்குக்கார அம்மா. அவங்களுக்கு வயசு 83. அவங்க சுவிசேஷ ஒளி செஞ்சு ஒரு அந்த இடத்துல ஒளி செஞ்சாங்க. அவங்க மூலமாக அவர் சொன்னதில் சாட்சி என்னென்னா, அவங்க 83 வயசில் ஊழியம் செஞ்ச போது மரித்து போன 7 பேரை உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அந்த அம்மா ஊழியத்தில் இவர் போய் இந்த வெள்ளூர் ஆசிரியத்து வைத்தியலிங்க வர இங்கேருந்து போன இந்த குடும்பம் மெட்ராஸ் போய் அங்கே போய் ஊழியத்துக்கு போய் கைப்பிரதி கொடுக்க போன சமயத்தில் அந்த தெலுங்கில் இருக்கிற அந்த அம்மா 83 வயசு அம்மாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி அவங்க போய் போனோடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், உன்னை குறித்து 11 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் எனக்கு சொன்னார், உன் பேர், உங்கள் அம்மா பேர், உங்கள் அப்பா பேர், அப்படி புட்டு 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 விட்டு வச்சாங்களாம். உடனே இவர் அசந்துட்டாராம். சொன்ன உடனே நீ வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னால் கூட கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்கிட்ட ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சது, நான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லிட்டார். அதனால் நீ தான் இந்த ஊழியத்தை பொறுப்பாக செய். முன்ன பின்ன தெரியாது. அந்த அம்மா 83 வயசில் அந்த ஆளை பார்த்த உடனே, நீ தான் என் ஊழியத்தை செய்ய போகிற தேவா, அபிஷேக் தேவா, நீ தான் என் ஊழியத்தை செய்ய போகிற. அந்த ஊழியத்தை 4.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, பில்டிங் எல்லாம் இவருக்கு ஊழியம் செய்யணுன்னு சபை நடத்தினோடனே இவருக்கு கையாலாம் நடுங்கிடுச்சா. அம்மா சொன்னாங்களாம், அம்மா நான் சபை நடத்தி பழக்கம் இல்லை, எனக்கு பைபிள் ஸ்கூலும் போகல, நான் எப்படி நடத்த முடியும்? கர்த்தர் உன்ட்ட கொடுக்க சொல்லிட்டார்ப்பா, நீ தான் எனக்கு அடுத்து ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி 83 வயசில் முன்னப்பின்னா தெரியாத அந்த மனுஷன் கையில் இடத்த கொடுத்து அதை எழுதி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்படி ஊழிஞ்சிட்டு போனார். அந்த அம்மா போயிட்டாங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்கு. கடைசியில் இன்றைக்கி அந்த அம்மா போட்ட பில்டிங்களெல்லாம் இன்றைக்கி ஊழியம் செஞ்சு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அவர் வந்து சொன்னார், இந்த ஊழியம் 25 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நீங்கள் எங்கள் ஊழியத்தில் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் வெள்ளி விழாவில் வந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னை தேடி வந்து பெங்களூரில் வந்து அந்த ஆகஸ்ட் 21, 22, 23 சொன்னார். அந்த என்ன எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் கனம் பண்ணி எங்கே இருந்தோ ஒரு மனுஷனை அவங்க இனத்தில் சனத்தில் சமுதாயத்தில் அப்படி யாரும் வந்ததில்லை, ஆனால் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க. கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கனம் பண்ணனால கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுவோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு பிரியமானதை செய்வோம். அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லும்போது, இந்த வருஷத்தில் 3 முறை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரட்டும், அவங்க வெறுங்கையோடு வர வேண்டாம், நிறைவோடு வரட்டும். அதோடு கூட மட்டும் இல்லை, அந்த நாட்களில் அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து தலைவர்களை ஏற்படுத்தி அவங்கள அந்த ஊழியத்தில் செய்வதற்கு நீ அவர்களை ஏற்படுத்துவாயாக. 18ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த கோத்திரங்கள் உனக்கு கொடுக்கும் வாசலெல்லாம் நியாயாதிபதிகளின் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா? நியாய தீர்ப்பை செய்யணும். ஜனங்களுக்கு நீதி உள்ள நியாய தீர்ப்பை வழங்கணும். அப்போ 19ஆம் வசனம், நியாயத்தை என்ன செய்யக்கூடாதான், முகதாட்சின்னு என்ன செய்யக்கூடாதான். பரிதானம்னா என்னது? லஞ்சம்னா என்னது? ஓட்டுக்கு நோட்டு வாங்குறது. நமக்கு வரக்கூடிய தலைவர்கள், நமக்கு வரக்கூடிய எம்எல்ஏ வந்தாலும் எம்பிஸாக இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்து. ஆகவே அவர்கள் நியாயத்தை புரட்டக்கூடாது, முகதாட்சியம் பண்ணக்கூடாது. நம்ம ஆள் இவங்க ஆள், நம்ம ஆளுன்னா விட்டுரு. ஞானிகளை, அந்த பரிதானம் ஞானிகளுடைய கண்கள் என்ன செய்யுமா? நீதிமானுடைய நியாயங்களை என்ன செய்யும்? தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்து கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தண்டையில் யாதொரு தோப்பை உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? எதை வெறுக்கிறார், எதை விரும்புகிறார். அவருக்கு விருப்பத்தை நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாம் மையப்படுவதாக கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரை, ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து உங்கள் வசனத்தின்படி ஆண்டவரை நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். எவ்வளோ காலம் தந்தாலும் அவளுக்கு உமக்கென்று உழைக்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்த
எங்களுக்கு தந்த பொறுப்புகளை உண்மையாய் செய்ய கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசல் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.